தமிழ் லெசன். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பழந்தமிழருடைய அறிவியல் சிந்தனையில உயிரியல் சிந்தனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம புராண குசேலரை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல குசேல பாக்கியானம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. இந்த நூல் குசேல கூட்டல் உபாக்கியானம் அப்படின்னு பிரிச்சு குசேல பாக்கியானம் அப்படின்னு சொல்லலாம். இது குசேலர் பற்றிய கிளை கதைகள் எல்லாம் சொல்றதா இருக்கு. இதை பாத்தீங்கன்னா யார் எழுதினாங்கன்னா வல்லூர் தேவராச பிள்ளை அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இருக்கு பாத்தீங்கன்னா 27 குழந்தைங்க. அவர் ரொம்ப வறுமையில இருக்கார், ரொம்ப கஷ்டப்படுறார். இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல குருகுலத்துல கிருஷ்ணரோட கல்வி கத்துக்கிட்டவர். அப்போ இவர் ரொம்ப வறுமையில இருக்கார். கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப செல்வந்தரா ரொம்ப பணக்காரரா இருக்கார் இல்லையா. அப்போ குசேலருடைய மனைவி இருக்கா இல்லையா, அவ சொல்றா, நம்ம 27 குழந்தையில வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். ஒரு குழந்தைக்கு ஒரு பொருளை கொடுத்தா இன்னொரு குழந்தை கையை நீட்டுறது, இந்த குழந்தைக்கு கொடுக்கலான்னு பார்த்தா அந்த குழந்தை வருது. எல்லாரும் வறுமையில எப்படி கஷ்டப்பட்டு இருக்கோமே, அதனால நீங்க போய் கிருஷ்ணர்கிட்ட ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு கேட்கிறான். அதனால குசேலர் என்ன பண்றாருன்னா கிருஷ்ணரை பாக்குறதுக்காக போறார். அப்ப அவர் கையில ஒண்ணுமே இல்லை. அதனால பக்கத்து வீட்டுல போயிட்டு ஒரு 4 பிடி அவல் வாங்கிட்டு வரா. அதை ஒரு கிழிஞ்சு போன துணியில சுத்திண்டு குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவை பாக்குறதுக்காக போறார். அங்க போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்கல. அப்ப கூட வாய் விட்டு கேட்கறதுக்கு அவருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நான் நண்பன் வந்திருக்கான் அப்படின்னு வாயில்ல இருக்கிற வாயிற்காவலன் சொல்றாரு குசேலர் வந்திருக்கிறாருன்னு. சொன்ன உடனே கிருஷ்ணர் ஓடி குசேலரை கூட்டிண்டு உள்ள போறார். ஒரு அரியணையில அமர வைக்கிறார். அவர் என்ன எல்லாம் நலம்லாம் விசாரிக்கிறார். நீ எனக்காக என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்கிறார். அந்த அவள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவள் பொதியை எடுத்து ஒரு வாய் எடுத்து போட்டுக்கிறார். அப்போ அவருடைய குடும்பமானது, குசேலருடைய வறுமையில இருந்த அந்த குடும்பம் அப்படியே ரொம்ப பணக்கார குடும்பமா ஆயிடுறது. அந்த குசேல பாக்கியானத்துல அந்த ஒரு பாடல் இருக்கு பாருங்க. ஒரு மகவு கழித்திடுமோ போதொரு மகவு கை நீட்டும், உந்தி மேல் விழுந்து இருமகவு கை நீட்டும், மும்மகவும் கை நீட்டும் என் செய் வாழால். ஒரு குழந்தைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சா இன்னொரு குழந்தை தொந்தரவு செய்யறது, அந்த குழந்தை கொடுக்கலாம்னா இன்னொரு குழந்தை நிக்கிறது. நான் என்னதான் செய்வேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடலானது அமைந்திருக்கு. அப்போ கிருஷ்ண பரமாத்மா அவள் சாப்பிட்றதுனால அவ ரொம்ப பணக்காரர் ஆயிடுறா. இப்போ நமக்கு தோணும், எப்படி 27 குழந்தைகள் இருக்கும் அப்படின்லாம் தோணும் இல்லையா. அதுக்காக சொல்றாருங்க. இங்க உயிரியல் பற்றிய கருத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா. இவருக்கு பாத்தீங்கன்னா சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு கரு இரட்டையர், இருக்கரு இரட்டையர், இரட்டை குழந்தையா பிறந்திருக்கலாம். இல்லாட்டினா முக்கோவை குழந்தையா 3 குழந்தையா பிறந்திருக்கலாம், 4 குழந்தையா பிறந்திருக்கலாம், 5 குழந்தையா பிறந்திருக்கலாம், 8 குழந்தையா கூட பிறந்திருக்கலாம். ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணிய உயிர்களிடமிருந்து மானிட உயிர் அப்படிங்கிறது தோன்றுகின்றது. இது ஒரு சிக்கலான பண்புகளை அடிப்படையாக கொண்ட ஒரு மனித உயிர் அப்படிங்கிறது உருப்பெறுகின்றது. அதை வைத்து அந்த உயிரணுக்கள் 2, 3, 4, 5 சில சமயம் பார்த்தீங்கன்னா பல குழந்தைகள் அப்படிங்கிறதும் பிறக்கிறதும் உண்டு. எனவே இந்த இயற்கையோட ரகசியத்தை புரிந்து கொள்றது அப்படிங்கிறது நம்மளால அறியாத செயலாக இருக்கும். எனவே இந்த வகையில தான் இந்த குழந்தைகளானது பிறந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது இரட்டை குழவிகள். இரட்டை குழவிகள் அப்படின்னா இரட்டை குழந்தைங்க அப்படிங்கிறது. இதுல நம்ம இரட்டை குழந்தைகள்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இரட்டை குழந்தைங்கன்னா என்னன்னா ஒரு கர்ப்பத்துல ஒரே சமயத்துல பிறக்கிற 2 குழந்தைங்க அவை 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. ஒரே மாதிரியான இரட்டையர்கள் மற்றும் சகோதர இரட்டையர்கள் அப்படின்னு பிரிக்கிறோம். ஒரே மாதிரியான இரட்டையர் அப்படின்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், சகோதர இரட்டையல் அப்படின்னா ஃபர்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னு அழைக்கிறோம். இதை எப்படி உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான இரட்டையர் அப்படின்னு கேட்க மாட்டாங்க, ஒரு கரு இரட்டையர் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு கரு இரட்டையர் அப்படின்னா என்ன அப்படின்னா ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு கரு முட்டையிலிருந்து ஒரு விந்தணு ஸ்பெர்ம் 2ஆ பிரிஞ்சு 2 குழந்தைகளா உருவாகும் போது ஒரே மாதிரியான இரட்டையர்களா உருவாகுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான டிஎன்ஏ மற்றும் தோற்றமும் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரே பாலினத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. அவர்கள் ஒரே நஞ்சு கொடியிலிருந்து பகிர்ந்து கொள்ளலாம், இல்லாட்டினா தனித்தனி நஞ்சு கொடியாகவும் இருக்கலாம். இவங்களதான் நம்ம ஒரு கரு இரட்டையர் அப்படின்னு சொல்றோம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது சகோதர இரட்டையர் அப்படின்னா என்ன, இரு கரு இரட்டையர் அப்படின்னா என்ன, ஃபர்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னா என்னன்னா 2 முட்டை இருக்கும்,
2 வெவ்வேறு விந்தணுக்களால கருத்தரிக்கப்பட்டு 2 குழந்தைகளா உருவாகும் போது இவங்க சகோதர இரட்டையர்கள், இருகரு இரட்டையர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா டிஎன்ஏ மற்றும் தனித்தனி தோற்றத்தோட இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்புறம் ஆண்களாகவோ பெண்களாகவோ அல்லது ஒரே இனத்தவங்களாகவும் இருக்கலாம். அவர்கள் தனித்தனி நஞ்சு கொடியும் கர்ப்பப்பையும் கொண்டவங்களாக இருக்கலாம். நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஒட்டி பிறந்த இரட்டையர். இது என்ன சொல்லுவாங்க, ஒட்டு பிறவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஜாயின்ட் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் பார்க்க போறோம். இவங்க என்ன அப்படின்னா, கருவிலேயே உடல்கள் ஒட்டி பிறந்த இரட்டையர் ஆவர். ஒண்ணு, இது ஒரு அரிய நிகழ்வாகும். 50,000 முதல் 1,00,000 பிறப்புகள்ல ஒரு பிறவி மட்டுமே இந்த மாதிரி நிகழ்றது உண்டு. தென்மேற்கு ஆசியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் இந்த மாதிரி பிறப்புல எண்ணிக்கைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி பிறப்பூர்ல கிட்டத்தட்ட பாதி பேர் இறந்து போயிடுறாங்க, இறந்துதான் பிறக்கிறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உயிரோட பிறந்தாலும் தொடர்ந்து வாழ்றதுக்கு உரிய உடல்நிலை அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. ஒட்டி பிறந்த இரட்டையரோட ஒட்டுமொத்த பிழைத்திருக்கிற விகிதம் பாத்தீங்கன்னா 25% மட்டும்தான் இருக்கும். இந்த நிலையில 3:1 என்ற விகிதத்துல பெண்களிலே கூடுதலாக காணப்படுகின்றது. நம்ம தமிழ் சினிமால கூட பாத்தீங்கன்னா மாற்றான் அப்படிங்கிற படத்துல அவங்க 2 பேரும் இணைஞ்சு இருக்கிறத பாக்குறோம். இந்த இணைஞ்சு பிறக்கிறது அப்படின்னும் போது இந்த தலை 2ம் ஒட்டி பிறக்கிறத கூட நம்ம பார்த்திருக்கோம் நிறைய படங்கள்ல. எனவே இந்த மாதிரி பிறக்கிறது தான் நம்ம ஒட்டு பிறவிகள் அப்படின்னு சொல்றோம். இதுவரை உயிரியல் பாடத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்க இலக்கியங்கள்ல என்னெல்லாம் உயிரியல் சிந்தனைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். பலராமனுடைய பிறப்பு, அந்த காலத்திலேயே அவங்க எப்படி கருவை மாற்றி வைத்து பிறவி எடுத்தார்கள் அப்படிங்கிறது தெரியுது. வள்ளுவர் பாருங்க என்ன சொல்லியிருக்காரு, ஒரு தலைமுறையில கட்டுறது 7 பிறப்பிக்கும் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா கபிலர் அகவல் சொல்லுது, இனம் மாற்றி பிறந்தால், ஒரு அக்ரிணையா இருந்தா கூட அது இனம் மாறுது, ஒரு கோழியும் வாத்தும் ஒன்னா சேர்ந்து இனப்பெருக்கம் செய்ய முடியாது அப்படிங்கறத சொல்லுது. சிகண்டிங்கிறது ஒரு பெண்ணா இருந்தாலும் அவ ஆணா மாறுறா அப்படிங்கறது சொல்லுது. குசேலருடைய வரலாறுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அவளுக்கு நிறைய குழந்தைகள் இருக்கின்றது. அந்த குழந்தைகள் எல்லாம் எப்படி உருவாகி இருக்கும் அப்படின்னும் போது நிறைய 2, 3, 4, 5, 6ன்னு அந்த மாதிரி குழந்தைகளானது பிறந்திருக்கும் அப்படின்னு தெரியுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இரட்டை குழந்தைகள் என்ன, ஒரு கரு இரட்டையர் என்ன, இருக்கரு இரட்டையர் என்ன, ஒட்டு பிறவிகள் என்ன, இவைகளெல்லாம் தான் நம்ம இந்த பாடங்கள்ல தெரிஞ்சிருந்தோம். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றொரு காணொளி வழியாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.